அவரை பொறுத்த மட்டிலே என்னுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் என்னை பொருட்டாக மதிக்கிறதா காட்ட மாட்டார். வைகோவா எங்க இருக்கானா பாரு, மதிமுகவா எங்க இருக்கும் பாரு. ஆனா நான் சொல்ற கருத்தை அவர் பார்த்து அதை எப்படி முறியடிக்கிறது தான் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கும். உடனே மயிலாப்பூர்ல கூட்டம் போட்டாரு, எல்லாரும் மொத்தமா செத்து போவோம்னாரு. இது என்ன ஒப்பாரி? நீங்க செய்ய வேண்டிய கடமை என்னைக்காவது செஞ்சீங்களா? அதன் பிறகு அனைத்து கட்சி கூட்டம்னு போட்டது. குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வந்துட்டா பார்லிமெண்ட் தேர்தல் வரப்போகுது, இந்த குற்றச்சாட்டு சேர்ந்துக்கிடும். ஆக ஈழத் தமிழர்களை கொண்டு குவிக்க ஒரு இன துரோகத்தை செய்கின்ற குற்றச்சாட்டு தேர்தலில் கடுமையான பாதிப்பு ஏற்படும். உலகம் புறாவிலும் இன துரோகி என்கின்ற ஒரு அவப்பெயர் வந்துடும். இதுல தப்பிக்கிறதுக்காகத்தான் அவர் அனைத்து கட்சி கூட்டம்னாரு. நாங்க ஏன் கலந்துக்கிடல? இவர் போட போற நாடகம் எனக்கு தெரியும். அப்ப நாங்களும் கூட சேரும் போது என்னுடைய குற்றச்சாட்டின் கூர்மை தன்னாலே முனமுழுங்கி போயிருது. ஆக எங்களுடைய குற்றச்சாட்டை காட்டி தென்னாட்டிலே திமுகவும் அண்ணா அவர்களும் எங்கள் புறக்கணிக்கப்படுறோம்னு சொல்றாருன்னு சொல்லி இதை காமிச்சு பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு தேவையானதை ஜவஹர்லால் நேருட்ட வாங்கினார். அதுபோல நாங்க அதுக்கு பயன்படலாமே. ஈழ தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யறாங்கன்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கிறான் வைகோ, இந்த மாதிரிலாம் பிரச்சாரம் பண்றான், நம்ம அது மாதிரி காரியம் செய்யக்கூடாது, ஆயுதம் கொடுக்க கூடாது, நம்ம திரும்ப வாங்கணும், அப்படி அது அரசியல் ரீதியாக நம்மளை பாதிக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுமே. இவரோடையும் சாங்களும் போய் சேர்ந்து ஏதோ இவர் உண்மையிலேயே ஈழத்தமிழர்களுக்காக நடவடிக்கை எடுத்த மாதிரி அந்த ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நாங்க எப்படி உடனடியாக முடியும்? அப்ப என்னுடைய குற்றச்சாட்டை நான் கூர்மையான குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வைக்கிறேன். அந்த குற்றச்சாட்டினுடைய கூர்மையை நானே முனையம் ஒழுங்க செய்வதா? ஒன்று. ரெண்டாவது, நாங்க சொன்னதான் நடந்திருக்கு. நீங்க ராஜினாமா நாடகம் ஆடினீங்க, ராஜினாமா செய்துட்டாங்களா? கலந்துகிட்ட கட்சிகள் நாங்க கலந்துக்கணும்னு கேட்டவங்கள நாங்க கலந்துக்கல. கலந்துகிட்ட கட்சிகள் மத்திய அரசு கிட்ட ராஜினாமா பண்ணிட்டோம்னா அந்த ஆட்சி கவிழ்ந்துடும், பிறகு யாருக்கிட்ட போய் கேட்பது அப்படின்ற ஒரு இதை சொல்றாருங்க. நீங்க ஒரு இனம் அழிஞ்சுகிட்டு இருக்கு, தீ பிடிச்சு வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க உடனே அணைக்கிறதுக்கு வேலை பார்க்கவா வேற நடவடிக்கை எடுப்பீங்க? நீங்க எம்பிக்கள் ராஜினாமா செய்து அரசு கவிழ்ந்துருங்கிற பயம் வந்தா மன்மோகன் சிங் சர்க்காருக்கு ராஜபக்சேனுடைய நல்லெண்ணமும் அவனுடைய நட்பும் வேணும்னு நினைக்கிறத விட சர்க்காருக்கு ஆபத்து வந்துடும் பயம் வந்திருந்தா போற நிறுத்துற ஒரு வார்த்தைக்காவது சொல்லியிருப்பாங்கல்ல. அப்ப ராஜினாமா என்று ஏன் அறிவிச்சாரு நான் கேட்கிறேன். ராஜினாமா என்று அறிவித்து விட்டு 2 வார காலம் தவணை போட்டு அது ஒவ்வொரு நாள் பத்திரிகைக்கு விளம்பரம் போடுறதுக்கு என்று மகளிடம் வாங்கினார், இன்று கட்சி எம்பிக்களிடம் வாங்கினார், தினம் செய்தி போட்டீங்களே தவிர அப்ப எதுக்காக அறிவிக்கணும்? நீங்க என்ன லோக்சபா ஸ்பீக்கரா ராஜ்யசபா சேர்மனா இவர் வாங்கி வைக்கிறதுக்கு? அப்ப அது ஒரு மக்களை ஏமாத்துற ஒரு நாடகம். இது ஒரு துரோகத்தின் அடுத்த கட்டம். சரி, அடுத்து என்ன? சட்டமன்றத்தில் தீர்மானம். அந்த தீர்மானத்தை அதிமுக ஏத்துக்கிடுச்ச, பன்னீர்செல்வம் ஆதரிச்சு தானே பேசினாரு. எங்களுக்கு ரிசர்வேஷன் இருந்தது, ஆயுதங்கள் கொடுக்க கூடாது, கொடுத்த ரடார்களை திரும்ப வாங்கணும், தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் ரத்து செய்யணும், இலங்கைக்கு கொடுக்க வட்டியில்லா கடனை ரத்து செய்யணும், இவையெல்லாம் தீர்மானத்தில் சேர்க்கணும்னு எங்க அவைத்தலைவர் கண்ணப்பன் சொன்னாரு. அது ஏத்துக்கிடல. அதுக்காக நாங்க மறுத்து வெளிநடப்பு செய்யலையே. சட்டசபையில ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட 48 மணி நேரத்துக்குள்ள அந்த மை காயறதுக்குள்ள ராஜபக்சே டெல்லியில பிரைம் மினிஸ்டரை சந்திச்சுட்டு போர் நிறுத்தங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது, விடுதலை புலிகளை விட்டா அழிச்சு விட்டு தான் மறுவேலன்னு கொக்கரிச்சிட்டு போனானே. ஒரு நாகரிகத்துக்காவது இந்தியாவில் இப்படி பேசினா தனக்கு நல்லது இல்லைங்கிற பயம் இருந்தா நான் போய் கொழும்பில் தான் இது பற்றி கருத்து சொல்ல முடியும்னு ஒன்னும் சொல்லாம டெல்லியில இருந்து அங்க போய் இந்த கருத்தை வேற மாதிரி சொல்லி இருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு இவ்வளவு திமிரா நான் புலிகளை ஒழிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன், போர் நிறுத்தங்களை பத்தி பேச்சே கிடையாதுன்னு சொன்னா 6.5 கோடி மக்களினுடைய ஒரே குரலான ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு பதிலா நம்ம கன்னத்துல அடிச்ச மாதிரி ஒரு திமிர்ல அவன் அவ்வளவு அகம்பாவத்துல பேசிட்டு போனானே. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள், இந்திய மக்களுக்கு 100 கோடி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம்னு தான் நான் குற்றம் சாட்டினேன். அப்ப அதுவும் மக்களை ஏமாற்றத்தான் பயன்பட்டது. சரி, அடுத்து திடீர்னு சொல்லி சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் நாங்க போய் டெல்லியில போய் பார்க்க போறோம் அப்படின்னாரு. அதுல கூட்டத்தை போட்டு இதுல ஒன்று நடக்க போறது இல்லை, இது ஒரு கடுத்துடைப்பு நாடகம்னு சொன்னேன். இப்ப எம்பிக்கள் போறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஏதாவது வாயை திறந்து பேசினாரா? இடிச்சபடியாட்டம் உட்கார்ந்து இருந்தாரு. நான் வருத்தப்பட்டு சொல்றேன் அந்த வார்த்தையை. நான் பிரதமரை சந்திக்காததா, இதுக்காக முறையிடாததா, ஒவ்வொரு தடையும் 1/2 மணி நேரத்துக்கு மேல பேசாததா? இப்ப முழுக்க முழுக்க இந்த போரை பின்னால இருந்து இயக்குறது இந்திய சர்க்கார்.
இப்ப கலைஞர் வந்து கட்சி தலைவர்களை கூட்டிட்டு போனாரு. நான் கேட்கிறேன், நீங்க போனது இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக என்று சொல்லி அனைத்து கட்சி தலைவர்களை, சட்டமன்ற கட்சி தலைவர்களையும் மற்ற கட்சிகளையும் அழைத்து கொண்டு போறேன்னு அழைச்சிட்டு போனீங்க. அதை பத்தி மட்டும்தான் பேசணும். அதை பத்தி மட்டும் பேசிட்டு தமிழ்நாட்டின் தேவைகள், வெள்ள நிவாரண உதவி, மின்சார திட்டம், அதுக்கு தனியா சந்திச்சு கேட்கணும். முக்கியமா இதுக்காக தான் போனதே, இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக தான். நான் கேட்பது, நீங்க இந்த பர்பஸுக்காக போறோம்னு இத்தனை கட்சிகளை கூட்டி போனீங்க. இத்தனை கட்சிகளை கூட்டிட்டு போகும்போது அதை பத்தி மட்டும்தான் பேசணும். நீங்க தனியா திரும்ப பிரைம் மினிஸ்டர் மறுநாள் பாருங்க, திரும்ப பாருங்க, வேற பிரச்சனைகளை பற்றி பேசுங்க. இவர் வந்து ஒரு மனுவை கையில கொடுத்துட்டு 2 நிமிஷம் பேசிட்டு அதோடு பத்திரிகையாளர்கிட்ட இலங்கை பிரச்சனை அதோடு முடிஞ்சது. அடுத்த பிறகு மின்சாரம், வெள்ள நிவாரணங்கிறாரு. என்ன அர்த்தம்? போரை நிறுத்த சொல்லி நாங்கள் இலங்கையை வற்புறுத்துவோம் என்று தன்னிடம் பிரதமர் கூறியதாக முதலமைச்சர் சொல்லலையே.